அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் மூடியடைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பம்பாய் இருந்து குமரராசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் இந்தியை எதிர்த்து பெரிய அளவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசினார்கள். இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் உங்களுக்கு நிதி வழங்கப்படும் என்று ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சர் பிரதான் சொன்னார். அதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பதில் சொன்னார், 2000 கோடி இல்லை 10,000 கோடி கொடுத்தால் கூட நீங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக விடையளித்தார். இன்றைக்கு மும்பையிலும் அதை பார்க்கின்றோம். மும்பையில் இந்தியை புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் இந்தியை அவர்கள் கொண்டு வர முயற்சியிலே சிவசேனா கட்சியும் எதிர்க்கிறது. அதே போல நவநிர்மாண் அமைப்பினுடைய தலைவர் ராஜ் தாக்கரேயும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். இந்த காட்சியை பார்க்கிறோம். எனவே அவர்கள் அந்த அரசு தற்போது மகாராஷ்டிராவிலேயே ஆட்சியில் இருக்கக்கூடிய பட்னாவிஸ் அரசு தற்போது பழிந்து வருவதாக தெரிகிறது. உங்களுடைய பார்வை அங்கே எப்படி இருக்குது? மகாராஷ்டிராவில், மராட்டிய மாநிலத்தில் எவ்வாறு இருக்கிறது நிலைமை? உங்களுடைய கருத்து. இந்தி திணிப்பு என்பது ஒன்றியத்தில் எந்த அரசுகள் இருந்தாலும் அது காலங்காலமாக இந்தி பேசாத மக்களின் மீது எவ்வளவு முயற்சி எடுத்து திணிக்க முடியுமோ அவற்றை திணித்து வருகிறது என்பது விடுதலை அடைவதற்கு முன்பாக இருந்தே தொடங்கிய போராட்டம். இது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது 1937களிலே தொடங்கி விடுகிறது. அதன் பின்பு 37, 38, 39 தந்தை பெரியார், கியாபை விஸ்வநாதம், மறைமலடிகள் போன்ற தமிழ் அறிஞர்கள் ஆக அனைவரும் சேர்ந்து நின்று கருத்திலே சற்று வேறுபட்டிருந்தாலும் கூட மொழி உரிமை, நாட்டினுடைய உரிமை காப்பதில் முன்னின்று மொழி போராட்டத்தை இந்தியாவிலேயே முதலாக எடுத்த மாநிலம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட நிலையில் விடுதலைக்கு பிறகும் கூட இந்தியை ஒரு மொழியாக அனைத்து மாநிலங்களிலும் ஏற்றுக்கொண்ட நிலையிலும் தமிழ்நாடானது இருமொழி கொள்கையிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதற்கு ஜவஹர்லால் நேரு தலைமை அமைச்சராக இருந்தபோது இந்தி பேசாத மக்கள் அவர்களாக விரும்பும் வரையில் ஆங்கிலமே இணைப்பு மொழியாக தொடரும் என்கின்ற ஒரு உறுதிமொழியையும் தந்திருக்கிறார். அந்த உறுதிமொழியின் அடிப்படையில் தான் இன்றும் இயங்கி வருகிறது. ஆனால் தற்போது வந்திருக்கின்ற இந்த இந்துத்துவ சனாதன கொள்கைகளை மிக தீவிரமாக அமல் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கிலே இருக்கின்ற அரசாக கடந்த 10 ஆண்டு காலமாக பிஜேபி அரசானது, பிஜேபி அல்லாத மாநிலங்கள் மட்டுமல்ல எல்லா மாநிலங்களிலும் இந்தி திணிப்பை, சமஸ்கிருத திணிப்பை பல ஆயிரக்கணக்கான கோடி செலவிலே அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஆங்கில வழி பாட புத்தகங்களுடைய தலைப்புகள் கூட இந்தியிலே இருக்கிறது. எப்படி நம்முடைய தொலைக்காட்சி என்பதை தூர்தர்ஷன் என்று தமிழில் எழுதுகிறார்களோ அதுபோன்று அனைத்தையும் தேவநாகரியிலே எழுத வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் அதையே இலக்காக கொண்டு செயல்படுகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் எப்படியாவது தமிழ்நாட்டிலே இந்தியை திணித்து விட வேண்டும் என்பதற்காக புதிய கல்விக் கொள்கை என்ற ஒரு கொள்கையை சொல்லி அதிலே மும்மொழி திட்டத்தை அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில அதை எல்லா மாநிலத்தையும் ஏற்றுக்கொள்ள செல்கின்ற வகையிலே அவர்கள் பல்வேறு நிலைப்பாடுகளிலே வருகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு எப்பொழுதும் விழித்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக, அது சமூக நீதியாக இருந்தாலும் சரி, மொழிக் கொள்கையாக இருந்தாலும் சரி, அல்லது மாநில சுயாட்சியாக இருந்தாலும் சரி, இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற ஒரு மாநிலமாக தொடர்ந்து இயங்கி வருகிறது. விடுதலை நாளன்று இன்று அனைத்து மாநில முதல்வர்களும் இந்திய தேசிய கொடி ஏற்றுகிறார்கள் என்றால் அது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய முயற்சியால் கிடைத்த வெற்றி. அதுபோலவே இப்போது ஆளுநருடைய வரம்பு என்ன என்பதை தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு எதிராக
தொடர்ந்த வழக்கிலே உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக விளக்கியிருக்கிறது. இதுவும் அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும். தமிழ்நாட்டினுடைய எதிர்ப்பின் காரணமாக விடுதலை நாள் கொடியேற்று விழாவாக இருந்தாலும் சரி, அல்லது ஆளுநருடைய வரம்புகள் இருந்தாலும் சரி, அல்லது மொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, அல்லது இடஒதுக்கீடு கொள்கையாக இருந்தாலும் சரி என அனைத்து ஒரு சீர்மை எண்ணங்களை விதைக்கின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து வருகிறது. இதை சனாதன இந்துத்துவ சக்திகளால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அவர்கள் எப்படியாவது சமஸ்கிருதத்தை திணிக்க வேண்டும் என்று 1962ஆம் ஆண்டு தமிழை தேவநாகரியிலே எழுத வேண்டும் என்று அறிக்கை வந்தது மத்திய அரசில், ஒன்றிய அரசிலிருந்து. அந்த காலத்திலே இருந்த தமிழறிஞர்கள், தமிழை விரும்பிய வங்காள மொழியை பேசிய சென் போன்றவர்கள், சுனித்குமார் சட்டர்ஜி போன்றவர்கள் எல்லாம் கூட அதை எதிர்த்தார்கள். தமிழ் ஒரு தொன்மையான மொழி, அதற்கென்று ஒரு எழுத்து வடிவம் உண்டு, அதற்கென்று ஒரு ஒளி வடிவம் உண்டு, அதற்கென்று ஒரு பண்பாடு உண்டு, அதற்கென்று ஒரு இலக்கியம் உண்டு. எனவே அங்கெல்லாம் போய் இந்த மொழி பிரச்சனையை, மொழி சிக்கலை உண்டாக்காதீர்கள் என்று நாம் பேசுவதை விட பிற மாநிலத்திலே வாழுகின்ற தமிழ் அறிஞர்கள் பேசினார்கள். எனவே அதுவும் கைவிடப்பட்டது. பிறகு 1965 மாணவருடைய இந்தி போராட்டம். ஆக இது ஒரு பெரிய வரலாற்று செய்தி. இன்னும் சொல்ல போனால் சிவசேனை என்கின்ற அந்த கட்சியானது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மாநில உரிமைகளை பேசுகின்ற, மொழி உரிமையை பேசுகின்ற ஒரு இயக்கமாக வந்த பிறகு அதை பார்த்துதான் மகாராஷ்டிராவிலும் இது போன்ற ஒரு இயக்கம் தேவை, ஒரு கட்சி தேவை என்று தொடங்கப்பட்டதுதான் சிவசேனை 1965-66 பிறகு. சிவசேனையுடைய வரலாற்றை பார்த்தாலும் அது திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இயங்குகிறதோ அதே மாதிரியான கொள்கையை கொண்டு மொழி உரிமை, மண்ணின் மைந்தர் உரிமை இப்படித்தான். ஆனால் கெடுவாய்ப்பாக இந்துக்கள் என்று சொல்லுகின்ற வகையிலே பிற்காலத்தில் 1980-82 பிறகு பிஜேபி போன்ற கட்சிகள் அந்த இந்துத்துவ கொள்கையை எடுத்து சொன்னபோது அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அல்லது அதற்கு அதை விட நாங்கள் வேகமாக செயல்படுகிறோம் என்று சொல்வதற்காக இந்த இந்துத்துவ கொள்கையானது சிவசேனையிலே மண்ணின் மைந்தர் கொள்கையிலிருந்து சற்றே மாறுபட்டு இந்துத்துவ கொள்கையை கையில் எடுக்கக்கூடிய ஒரு நிலையானது வந்தது. ஆனால் தற்போது எப்படி மும்மொழி கொள்கை என்பது ஒன்றிய அரசால் இந்தி கட்டாயமாக திணிக்கப்படவில்லை, புதிய கல்விக் கொள்கையிலே ஏதாவது மூன்றாவது ஒரு இந்திய மொழியை கற்றாக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் சொல்லுகிறோம். இதை இந்தி திணிப்பு என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி வந்த ஒன்றிய அரசு அது எவ்வளவு பொய் பேசுகிறது என்பதை தற்போது மராத்திய மாநிலத்திலே வந்த அறிக்கையின் மூலம் நமக்கு புலனாகிறது. மூன்றாவது மொழியாக இந்தி கட்டாயம், அதாவது இந்த ஆண்டிலிருந்து 1-5 வரையும், அடுத்த கல்வி ஆண்டிலே அதற்கு 6-8 வரை, பிறகு அதற்கு பிறகு 8-12 வரை என்று மும்மொழி கொள்கை என்றால் அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழி ஆங்கிலம், இந்தி என்பது மகாராஷ்டிராவிலே தற்போது அந்த அரசு விடுத்துள்ள அறிக்கையின் மூலம் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. பிஜேபியினுடைய முகம் அல்லது பிஜேபியினுடைய அந்த தந்திர உணர்வுகள் இப்போது வெளிப்படையாக தெரிகிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். இதற்கு சரியான ஆளாக தற்போது மராத்திய மாநிலத்திலே பிஜேபியினுடைய அரசு இருக்கிறது. எனவே அதை மிக எளிதாக நாம் அதை நடைமுறைப்படுத்தி விடலாம் என்று எண்ணி இருந்தார்கள். ஆனால் மொழி என்று வருகின்ற பொழுது மராத்தியர்கள் மிக தெளிவாகவே தற்போது பதிலடி தந்திருக்கிறார்கள். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது 1956 மகாராஷ்டிரா மாநிலம் அல்லது மராத்திய மாநிலம் என்று ஒன்று உருவாகவில்லை. அப்போது இருந்த பம்பாய் மாகாணம் என்பது குஜராத், தற்போது இருக்கிற மகாராஷ்டிரா மாநிலம், கர்நாடகத்தினுடைய சில பகுதிகள்,
ஏன் ஆந்திராவினுடைய சில பகுதிகள் கூட சொல்லலாம். இவையெல்லாம் இணைந்துதான் அன்றைய பம்பாய் மாகாணம். ஆனால் அந்த மாகாணத்திலே பெருவாரியாக அரசு ஆட்சி மொழியாக அல்லது அலுவல் மொழியாக இருந்த மொழிகள் குஜராத்தி, மராத்தி ஆகியவையாகும். எனவே மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு அந்த மராத்தியர்களுக்கென்ற ஒரு தனி மாநிலம் வேண்டும் என்று ஒரு இயக்கமே தொடங்கியது. அதாவது சம்யுக்தா மகாராஷ்டிரா என்று அந்த இயக்கத்தினுடைய பெயர். அந்த இயக்கம் பல உயிர்களை ஈகமாக தந்திருக்கிறது. இந்த மராத்திய மாநிலம் தனி மாநிலமாக மகாராஷ்டிர மக்களுக்கு உருவாக வேண்டும் என்று. அந்த நாளை இன்று கூட மராத்தியர்கள் மே 1 மகாராஷ்டிரா டே அல்லது மராத்திய மொழி நாள் என்று கொண்டாடி வருகின்றனர். அதாவது மராத்திய மாநிலத்தினுடைய உரிமைகளை பெற்றுத்தந்த போராளிகளை நினைவு கூறுகின்ற வகையில் அது மராத்தி மொழி நாளாகவும் மராத்திய மகாராஷ்டிரா டே என்று சொல்லக்கூடிய அந்த மகாராஷ்டிரா மாநில நாளாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. எனவே மொழி என்கின்ற போது கட்சிகளை கடந்து அவர்கள் பார்க்கக்கூடிய நிலை இன்று வெட்ட வெளிச்சமாக பிஜேபியினுடைய ஆட்சியில் நாம் எதையும் சாதிக்க முடியும் என்று நினைத்து இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்ட பட்னாவிஸுக்கு உடனடியாக எதிராக கடந்த தேர்தலிலே என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக பேசிய ராஜ் தாக்கரே, அதாவது மகாராஷ்டிரா நவநிர்மான் சேனா என்கின்ற கட்சியினுடைய தலைவர் வெகுண்டு எழுந்திருக்கிறார். இந்தியை இங்கு நீங்கள் திணிக்காதீர்கள். ஏதோ இந்துத்துவத்துக்கு ஆதரவாக சிவசேனையோ அல்லது மராத்தியத்தில் இருக்கிற வேறு கட்சிகளோ இருக்கிறது என்பதற்காக எங்களை ஹிந்தி வாலா என்று நினைத்து விடாதீர்கள் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த கூற்றுக்கு ஆதரவாக சிவசேனை உத்தவ் தாக்கரே அவர்களும் மராத்தி மொழிக்கு இது கேடு விளைவிக்கக்கூடியது, மராத்திய மக்கள் மராத்திய மாணவர்கள் எதற்காக 3 மொழியை கட்டாயமாக கற்க வேண்டும் என்று தமிழ்நாடு எவ்வாறு கேட்கிறதோ அதை போன்ற கேள்வி மராத்திய மாநிலத்திலும் இன்று எழுந்திருக்கிறது. அதாவது அவர்கள் நம்மை புரிந்து கொள்வதற்கு சற்று காலம் தாழ்ந்தாலும் கூட தற்போது எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது. இது ஏதோ மாநில கட்சியாகிய சிவசேனை மட்டும் எடுத்த முடிவு அல்ல, அல்லது என்சிபி சரத்பவார் கட்சி எடுத்த முடிவு அல்ல. மாறாக தேசிய கட்சி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் இந்த திணிப்புக்கு எதிராக கிளம்பி இருக்கிறது. இது பிஜேபி ஆனது எதிர்பார்க்கவில்லை. ஆக நம்முடைய மொழிக் கொள்கை, இருமொழி கொள்கை என்பது எவ்வளவு சரியானது என்பதை தற்போது மகாராஷ்டிராவில் நடைபெறுகிற போராட்டம் தெளிவாக்குகிறது என்றுதான் நான் கருதுகிறேன். உடனடியாக இந்த சிக்கலில் இருந்து தப்பிப்பதற்காக ஒரு மொழி வல்லுநர் குழுவை அமைத்து அதனுடைய கருத்து கேட்டபோது அவர்களும் மிக தெளிவாக சொன்னார்கள், மும்மொழி கொள்கை என்பது மாணவர்களுக்கு சுமையை தரும், மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை தரும். அதையெல்லாம் விட இன்னொரு சொல்லியிருக்கிறார்கள், இது அறிவியல் பூர்வமானது அல்ல, அதாவது அன்சைன்டிபிக் என்கின்ற சொற்றொடரை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இத்தனைக்கும் மராத்திய மாநில அரசால் அமைக்கப்பட்ட அந்த கல்வியாளர் குழுவே இந்த செய்தியை இவ்வாறு எடுத்திருக்கும் போது தற்போது அதிலிருந்து சற்று தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பட்னாவிஸ் அவர்கள் சொல்வார்கள், இல்லை மாணவர்கள் விரும்பினால் வேற்று மொழியையும் கற்றுக்கொள்ளலாம், 20 மாணவர்கள் இருக்க வேண்டும் குறைந்தது, அப்போதுதான் நாங்கள் ஒரு ஆசிரியரை நியமிக்க முடியும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இது எப்படி இருக்கிறது என்றால், எப்படி கேந்திர வித்யாலயா பள்ளிகளிலே அந்த கேந்திர வித்யா பள்ளிகள் எந்தெந்த மாநிலங்களில் இயங்குகிறதோ அந்தந்த மாநில மொழிகளையும் சொல்லித் தருவோம் என்பது அதனுடைய கொள்கை. ஆனால் நடைமுறையில் என்ன இருக்கிறது என்றால், தமிழ்நாட்டிலே கேந்திர வித்யாலயாவிலே தமிழ் ஆசிரியர்கள் ஒருவர் கூட கிடையாது. அனைத்தும் இந்தி சமஸ்கிருத ஆசிரியர்கள் 90க்கு மேல் அதிகமான பேர் இங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக அரசாங்கம் செலவிடுகிறது. எனவே மாநில மொழிகளுடைய வளர்ச்சிக்கு இந்த ஒன்றிய அரசானது என்றுமே ஆதரவாக இருந்தது இல்லை.
அது இன்று மராத்திய மாநிலத்திலும் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு வெளிப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. தமிழ்நாடு வழிகாட்டுகிறது என்று எடுத்துக் கொள்ளலாமா? உண்மை. தமிழ்நாடு தொடர்ந்து பல விடயங்களில் அகில இந்தியாவுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல அது மொழி சிக்கலாக இருந்தாலும் சரி, இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, இந்தியாவிலே அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு கூடாது, அது சட்டத்துக்கு முரணானதாக இருந்தாலும் கூட அதனுடைய வழிகாட்டுதலின்படி 50 விழுக்காடே அனைத்து மாநிலங்களிலும் இந்தளவும் இருக்கின்ற நிலையில் தமிழ்நாடு அதையும் எதிர்த்து 69 விழுக்காடு இங்கே இடஒதுக்கீடு இருக்கிற ஒரு மாநிலமாக இருந்த பிறகுதான் மகாராஷ்டிரா வேறு பல மாநிலங்களில் இடஒதுக்கீட்டினுடைய அளவை அதிகப்படுத்த வேண்டும் என்று, குறிப்பாக மராத்தா சமூகத்தினர் மராத்தியத்திலே 10 விழுக்காடு எங்களுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் என்று போராடி வருகிறார்கள். அதை எவ்வித சட்ட சிக்கலின்றி அதை எவ்வாறு தர முடியும் என்பதற்கு பதிலாக அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் எப்படி தமிழ்நாடு அரசானது அதை முழுமையாக 9வது அட்டவணையிலேயே அதை இணைத்து ஒரு சட்ட பாதுகாப்பை தேடி இருக்கிறதோ அது போன்ற பாதுகாப்பை வேறு மாநிலங்கள் இதுவரைக்கு எட்டவில்லை. எனவே தமிழ்நாடு இடஒதுக்கீட்டிலும் வழிகாட்டி, மாநில சுயாட்சியிலும் வழிகாட்டி, கல்வி கொள்கையிலும் வழிகாட்டி, இதை பார்த்து சிறுக சிறுக வேறு பல மாநிலங்கள் இன்று தமிழ்நாட்டிலிருந்து கற்றுக்கொள்கின்றன. ஆளுநர்களை பொறுத்தவரையில் அதாவது ஒன்றிய அரசு ஆட்சியில் இருக்கிற பிஜேபி அல்லாத மாநிலங்கள் கேரளம், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து அவர்கள் சட்டத்துக்கு முரணாக, அரசமைப்புக்கு முரணாக பல்வேறு சிக்கல்களை மாநிலங்கள் கொடுத்து வருகிறார்கள். அதையும் தமிழ்நாடு தான் முறையாக எதிர்கொண்டு இன்று உச்ச நீதிமன்றத்திலே ஆளுநருடைய அதிகார வரம்பு என்ன, எத்தனை காலம் அவர் இந்த மசோதாக்களை கிடப்பில் வைத்திருக்கலாம், எப்போது பதிலளிக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் உச்ச நீதிமன்றமானது ஒரு நல்ல தீர்ப்பை, வரையறையை குடியரசுத் தலைவருக்கு உட்பட வழங்கியிருக்கிறது. இன்று அதையும் பிஜேபியை சேர்ந்த அதாவது துணை குடியரசுத் தலைவராக இருக்கிற தன்கர் எதிர்க்கிறார். அதுவே அரசமைப்பு சட்டத்துக்கு முரணானது, அவர்கள் அந்த பதவியிலே நீடிப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். அதுபோலத்தான் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் இத்தனை விளக்கமாக நீதிமன்றம் சொன்ன பிறகும் இன்னொரு பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடைய கூட்டத்தை கூட்டுகிறார் என்றால் இவர்களெல்லாம் எந்த அளவுக்கு அரசமைப்பு சட்டத்தை மதிக்கிறார்கள், இப்படி போன்றவர்கள் இருந்தால் நாடு எப்படி ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் என்கின்ற கேள்விக்குறியில் தான் இதை சின்ன பின்னமாக இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை அழித்து ஒழித்து விடுகிறோம் என்கின்ற அந்த மமதையோடு செயல்படுகிறதாக தான் பிஜேபி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இது பல விடயங்களில் வெளிப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய பொருளாதார இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, அது சட்டத்துக்கு முரணானது. அதுபோல வக்ஃபோர்டு ஆனது அரசமைப்புக்கு முரணானது. இப்படி பல விடயங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அவர்களுக்கு ஜனநாயகத்திலே நம்பிக்கை இல்லை. அவர்கள் மிகுந்த பாசிச எண்ணத்தோடு ஒரு இந்து ராஷ்டிராவை உருவாக்க வேண்டும், சமஸ்கிருதமும் இந்தியும் இந்தியா முழுவதும் பரவ வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு மிக வெறித்தனமாக செயல்படுகிறார்கள். நல்வாய்ப்பாக இங்கு இருக்கிற திராவிட மாடல் அரசு அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டுமோ அதை துணிச்சலோடு எதிர்கொண்டு வென்று வருகிறது என்பது தமிழன் என்ற முறையிலே நமக்கெல்லாம் ஒரு பெருமை. இந்த மொழி உணர்வு பல்வேறு மாநிலங்களில் பெருகி வருவது என்பதற்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய சட்டசபையில் அங்கே இருக்கக்கூடிய சட்டசபை உறுப்பினர்கள் நாங்கள் எங்களுடைய மொழியாகிய மைதிலியில பேசுவோம், போஜ்பூரியில பேசுவோம் என்று பேசியிருப்பதே அதை எதை காட்டுகிறது?
அதாவது விடுதலை அடைந்த பிறகு இந்த இந்தி என்கின்ற ஒரு மொழியானது அதனுடைய வரலாற்றை பார்த்தால் ஒரு 200 ஆண்டுகள் என்று கூட சொல்லலாம். அந்த பெயரே பல மொழிகளை இணைத்து ஒரு மொழியாக அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்லப்போனால் என்கின்ற ஒரு மொழியை நாம் ஏற்படுத்துவதன் மூலம் இன்று வட இந்தியாவிலே அதிகமாக பேசப்படுகின்ற உருது மற்றும் பல்வேறு கிளை மொழிகள் ஆகியவற்றை எல்லாம் இணைத்து இந்துஸ்தானி என்று வைத்தால் இந்த நாடு இஸ்லாமியர்களுக்கும் சரி, இந்துக்களுக்கும் சரி, பிற மதத்தினருக்கும் ஓரளவு ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தும் என்று மகாத்மா காந்தி அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் அப்படி ஒரு இந்துஸ்தானி மொழி நடைமுறைக்கு வராமல் இவர்களாக பல்வேறு மொழிகளினுடைய அடையாளங்களை அளித்து இவை அனைத்தும் இந்தி மொழி என்று சொல்லி அந்த பல்வேறு வட்டார மொழிகள் அல்லது சிறு சிறு தேசிய இனங்களாக இருந்த அந்த மக்களை எல்லாம் இணைத்து இவர்களெல்லாம் இந்தி பேசுகின்ற மாநில மக்கள் என்று, இந்தி பேசுகின்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று அந்த விழுக்காட்டை உயர்த்தி காட்டுவதற்காக செய்த சதித என்று சொல்லுவேன். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமானால், ராஜஸ்தான் என்கின்ற ஒரு மாநிலம் இருக்கிறது. அங்கே 2 மொழி, ராஜஸ்தானி என்கின்ற மொழி, மார்வாடி என்கின்ற மொழி, இந்த 2 மொழியை பேசுகிறார்கள். இந்த 2 மொழிகளும் நம்முடைய அட்டவணையிலே இல்லாத மொழிகள். ராஜஸ்தான் என்று ஒரு மாநிலம் இருக்கிறது. ஆனால் அந்த மாநிலத்தை அவர்கள் இந்தி பேசும் மாநிலம் என்றுதான் குறிப்பிடுகிறார்கள். அதாவது இந்தி எத்தனை மக்கள் தொகை பேசுகிறார்கள் என்று சொல்கின்ற போது கணக்கெடுக்கின்படி, கடந்த கணக்கெடுக்கின்படி 43 விழுக்காடு மக்கள் இந்தி பேசுகிறார்கள். இதிலே ராஜஸ்தானும் அடக்கம். பீகார், நீங்கள் சொன்ன அந்த மைதிலி, ஜாந்திலி, இந்த போன்ற போஜ்புரி, இத்தனை மொழிகளும் அடங்கியதுதான் அந்த இந்தி. எனவே இந்தி என்பது முதலில் அது ஒரு பல மொழிகளை இணைத்து உருவாக்கப்பட்ட ஒன்று. மேலும் இன்றைய சிவசேனை மிக தெளிவாக சொல்லுகிறது இன்னொரு செய்தி, அது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், வட இந்தியா தென்னிந்தியா என்பதில் கூட சில வேறுபாடுகள் இருக்கிறது. தென்னிந்தியாவில் திராவிட மொழி குடும்பத்தில் இருக்கிற மாநிலங்களாக இருக்கிறது. வட இந்தியாவிலே இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தினுடைய மொழிகளாக இருக்கின்றன. மராத்தி மொழி அது திராவிட கூறுகள் இருந்தாலும் கூட அதை இந்தோ ஐரோப்பிய தேவநாகரியிலே அந்த மொழியை எழுதுவதனால் அதுவும் ஒரு வட இந்திய மொழி போல காட்சியளிக்கிறது. இப்போது ராஜ் தாக்கரே அவர்களும் சரி, சரத்பவார் போன்றவர்களும் கேட்கிற கேள்வி என்னவென்றால், நாமெல்லாம் தேவநாகரி எழுத்தை பயன்படுத்துகிறோம், அப்படி இருந்தும் கூட மிக எளிதாக மராத்தியை வட இந்தியர்கள் கற்றுக்கொள்ள முடியும். காரணம், அவர்களுடைய எழுத்து இந்திக்கும் சரி மராத்திக்கும் சரி அந்த எழுத்து உரு என்பது ஒன்று. மிக எளிமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்தும் 3வது மொழியாக ஏன் வட இந்தியாவில் மராத்தியை கற்கவில்லை? இது ஒரு அடிப்படையான நல்ல கேள்வி. உங்களுக்கு தமிழை கற்பது வேண்டுமானால் கடினமாக இருக்கலாம், ஆனால் மராத்தியை கேட்பது கடினம் இல்லையே. அப்படி இருந்தும் நீங்கள் கற்கவில்லை, ஆனால் உங்களுடைய மொழியை எங்கள் மீது திணிக்கிறீர்கள் என்பதாக அவர்கள் கேட்கின்ற கேள்வி மிகச் சரியானதாக தெரிகிறது. காரணம், அவருடைய எழுத்துரு, அது மராத்தியாக இருந்தாலும் சரி, குஜராத்தியாக இருந்தாலும் சரி, இந்தியாக இருந்தாலும் சரி, சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவரும் பயன்படுத்துகிற எழுத்துரு தேவநாகரி தான். எனவே அவர்களுக்குள்ளேயே அந்த மொழிகளை கற்கக்கூடிய ஒரு மனநிலை வட இந்தியர்களுக்கு இல்லாமல் இருக்கும்போது நாம் எங்கள் மீது எதற்காக இந்தியை திணிக்கிறீர்கள் என்பதுதான் மராத்தியர்களுடைய இன்றைய கேள்வி. இதிலே தேசிய கட்சி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் இதை இணைந்து குரல் கொடுப்பது என்பது இந்தியாவில் மொழி பற்றிய ஒரு புரிதல் வெகுவாக துளிர் விட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பார்த்து அவர்களும் தங்களுடைய கடந்த கால தவறுகளை திருத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்றுதான் நான் எண்ணுகின்றேன். இங்கு போஜ்புரி எல்லாம் அவ்வளவு எளிதாக இவர்கள் அதை மறைத்து விட முடியாது. போஜ்புரில இன்றும்
கலைத்துறையிலே எண்ணற்ற சினிமாக்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அது போலதான் மைதிலி போன்ற மொழிகள். கிட்டத்தட்ட ஒரு 27 மொழிகள், 1 2 அல்ல, ஒரு 27 மொழிகள். ஜார்க்கண்ட்ல பேசக்கூடிய மொழி வேறு, வேறு இப்ப மாநிலங்கள் இருக்குல்ல, ஜார்க்கண்ட், அப்புறம் உத்தரகண்ட், இப்படி ஒவ்வொரு மாநில பகுதியிலே, ஒடிசாவிலுடைய ஒரு பகுதியிலே கூட ஒடியாய் தவிர்த்து வேறு ஒரு மொழியை வந்து அந்த பேசுகின்ற, அதாவது மலைவாழ் மக்கள் பேசுகின்ற மொழி என்பது வேறு. இது எல்லாம் சேர்த்துதான் இந்தி என்று ஒரு கணக்கை காட்டி, இந்தி பெரும்பான்மை மக்கள், அது பெரும்பான்மை அல்ல, 43 விழுக்காடு தான் அவர்கள் கணக்குப்படியே. அந்த 43 விழுக்காடில் முறையாக இந்தி பேசுகிற மாநிலங்கள் எடுத்துக்கொண்டால் உத்தரப்பிரதேசம், பீகாரை சொல்லலாம். அதுவும் கூட பல்வேறு மொழிகளுடைய கலப்பின மக்களாக இருக்கிறவர்கள். இது வந்து ஒரு மாயை, வேறு ஒன்றும் அல்ல. அது அலுவல் மொழி என்கின்ற ஒரு நிலையை பெற்றிருப்பதனால் இவர்கள் மீண்டும் மீண்டும் இந்தி என்கின்ற பெயரில் சமஸ்கிருதத்தை திணிக்க இயல்கிறார்கள். இது சனாதன இந்துத்துவ சக்திகளினுடைய நீண்டகால திட்டத்தினுடைய ஒரு வடிவம், அவ்வளவுதான். இப்பொழுது ஒன்றிய அரசு வெகு வேகமாக இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிப்பது, இன்னும் மேலும் பல மாநிலங்கள் இந்த இந்திய எதிர்ப்புக்கும் சமஸ்கிருத எதிர்ப்புக்கும் அவர்களை கொண்டு ஆட்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி. மகிழ்ச்சி, நன்றி.